Welcome to Agrarian Monk YouTube channel. AEC 101 Principles of Agriculture Economics. இந்த கோர்ஸ் உடைய ஃபைனல் தியரிக்கு வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, பாசிபிள் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு பாசிபிள் இல்லாட்டி இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் என்னது பாசிபிள் கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணுங்கள். சரிங்களா? இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வச்சுருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த கோர்ஸுக்கான மிட்சம்க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் சண்டே நைட் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட்டில் இருங்க. சரிங்களா? இப்போ லெக்சர் வைஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் லெக்சரை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸோடைய பேசிக்ஸ். சரிங்களா? எக்கனாமிக்ஸோட டெஃபினேஷன்ஸ் என்ன? சரிங்களா? எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்ட்டா சயின்ஸா? சரிங்களா? ஸ்கர்சிட்டி டெஃபினேஷன், அப்புறம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் அதோடைய டெஃபினேஷன்ஸ் வந்து 1 மார்க்லேயும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது 2 மார்க்கில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, மிக்ஸ்டு எக்கனாமினா என்ன? சரிங்களா? நார்மேட்டிவ் எக்கனாமிக்னா என்ன, எக்கனாமினா என்ன, எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்ன? சரிங்களா? இதெல்லாம் என்னது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 மார்க் பாருங்கள். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, பாசிட்டிவ் வெர்சஸ் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் என்ன, ஏதாச்சும் 2 எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன, அப்புறம் டிடக்டிவ் வெர்சஸ் இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் இல்லாட்டியாக தனித்தனியாக வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5 மார்க் பாருங்கள். ஸ்கோப் அண்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்புறம் மைக்ரோ எக்கனாமிக்கும் மேக்ரோ எக்கனாமிக்கான டிஃப்ரென்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட, தென் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் ஃபார் தி எக்கனாமிக் அனாலிசிஸ், அதுவும் என்னது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், லெக்சர் 2 வந்து பேசிக் கான்செப்ட். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? யூட்டிலிட்டி, வெல்த், கேபிட்டல், அதுக்கான டெஃபினேஷன், அப்புறம் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, இன்கம்னா என்ன, டிமாண்ட்னா என்ன, வாண்ட்னா என்ன? சரிங்களா? அதுக்கான எல்லாத்துக்கானது டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதாவது பாயிண்ட் ஃபெயிலிங் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. 2 மார்க் பாருங்கள். வாண்ட்டுக்கும் டிமாண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ், வெல்த்துக்கும் வெல்ஃபேருக்கும் வெல்த்துக்கும் வெல்ஃபேருக்கும் டிஃப்ரென்ஸ், அப்புறம் கிஃபன் குட்ஸுக்கான அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன், வாண்ட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் குட்ஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5 மார்க் பாருங்கள். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் வித் எக்ஸாம்பிளோட, தென் எக்கனாமிக் கான்செப்ட்ஸ். சரிங்களா? அதோடைய யூட்டிலிட்டி, வெல்த், கேபிட்டல், இன்கம். சரிங்களா? அதை பற்றி அதோடைய எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். சரிங்களா? எக்கனாமிக் வேல்யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி 5 மார்க்கில் கேட்கலாம். அப்புறம் நேச்சர் ஆஃப் தி எக்கனாமிக் தியரி, அதுவும் 5 மார்க்கில் கேட்கலாம். சரிங்களா? ரேஷனாலிட்டி அசம்ஷன் அண்ட் ஈக்லிபிரியம், அது வந்து பாசிபிள் கொஷின்ஸ். தேர்ட் லெக்சர் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் வந்து அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸோட டெஃபினேஷன், அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்னா என்ன? சரிங்களா? ஏதாவது ஒரு ரோல், அக்ரிகல்ச்சரோடைய ரோல் இன் எக்கனாமியில் சொல்லி 1 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், ரோல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரோடைய ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அக்ரிகல்ச்சர் பிளானிங்னா என்ன? சரிங்களா? அதோடைய அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 5 மார்க்கில். 4th லெக்சர் பாருங்கள். யூட்டிலிட்டி தியரி, மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, கார்டினல் யூட்டிலிட்டினா என்ன, ஆர்டினல் யூட்டிலிட்டினா என்ன, அதோட டெஃபினேஷன், இன்டிஃபரன்ஸ் கர்வோட டெஃபினேஷன். சரிங்களா? 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரிங்களா? அசம்ஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ், அப்புறம் பட்ஜெட் லைன்னா என்ன. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதே லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வித் அசம்ஷனோட என்னது 5 மார்க்கில் கேட்கலாம். இன்டிஃபரன்ஸ் கர்வோட அனாலிசிஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டியோடைய பிரின்சிபல், அப்புறம் பட்ஜெட் லைன், அதோடைய அப்ளிகேஷன்ஸ் 5 மார்க். 5th லெக்சரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்டு கன்சூமர் பிஹேவியர். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட்னா என்ன, கன்சூமர் சர்ப்ளஸ்னால் என்ன, டிமாண்ட் ஷெட்யூல்னா என்ன? சரிங்களா? 2 மார்க்கில் வந்து லா ஆஃப் டிமாண்ட்னா என்ன, டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் என்ன, கன்சூமர் ஈக்லிபிரியம்னா என்ன? சரிங்களா? இதெல்லாம் அது 2 மார்க்கில் பாசிபிளாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் டிமாண்ட், அதோடைய அசம்ஷன்ஸ் கேட்கலாம். சரிங்களா? லா ஆஃப் டிமாண்ட், அதோட அசம்ஷன், அப்புறம் டிமாண்ட் கர்வ், கன்சூமர் ஈக்லிபிரியம். சரிங்களா? அதை கேட்கலாம். அப்புறம் கன்சூமர் சர்ப்ளஸ், அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கேட்கலாம். லெக்சர் 6 வந்து எலாஸ்டிசிட்டி அண்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். சரிங்களா? 1 மார்க் வந்து
எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா என்ன சரிங்களா, இன்கம் எலாஸ்டிசிட்டினா என்ன, கிராஸ் எலாஸ்டிசிட்டினா என்ன, ஏங்கிள்ஸ்லானா என்ன சரிங்களா, அதெல்லாம் வந்து 1 மார்க்கில். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி அதோடைய இம்பார்ட்டன்ஸ். 5 மார்க் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அதோடைய மெஷர்மெண்ட் என்ன சரிங்களா, எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோடைய அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஏங்கிள்ஸ் லா ஆஃப் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. அந்த ஏங்கிள்ஸ் லா ஆஃப் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 2 மார்க்லையும் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. லெக்சர் 7 வந்து ப்ரொடக்ஷனோட டெஃபினேஷன், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன, இன்புட் அவுட்புட்டோட ரிலேஷன்ஷிப். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்புறம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சரிங்களா, இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் என்ன, ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கேட்கலாம் சரிங்களா. 8th லெக்சர் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ், காஸ்ட் அண்ட் ரெவன்யூ சரிங்களா. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் மார்ஜினல் காஸ்ட்னா என்ன, டோட்டல் ரெவன்யூனா என்ன சரிங்களா, லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்னா என்ன சரிங்களா, அது என்னது 1 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட், அப்புறம் ஷார்ட் ரன் வர்சஸ் லாங் ரனுக்கான ஷார்ட் ரன் வர்சஸ் லாங் ரன் காஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் கேட்கலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் வித் ஸ்டேஜஸ், அப்புறம் லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் வந்து 5 மார்க்கில். தென் காஸ்ட் கான்செப்ட்ஸோடைய அதோடைய கர்வ்ஸ் கேட்கலாம், காஸ்ட் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம் சரிங்களா. அப்புறம் டோட்டல் ரெவன்யூ, ஆவரேஜ் ரெவன்யூ, அப்புறம் மார்ஜினல் ரெவன்யூ இல்லாட்டி மார்ஜினல் ரிட்டர்ன்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கேட்கலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. லெக்சர் 10 வந்து சப்ளையோடைய டெஃபினேஷன், ஸ்டாக்கோட டெஃபினேஷன், எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையோடைய டெஃபினேஷன், சப்ளை ஷெடியூல்னா என்ன சரிங்களா, 1 மார்க்கில் கேட்கலாம். 2 மார்க்கில் ஸ்டாக் அண்ட் சப்ளைக்கான டிஃப்ரென்ஸ், லா ஆஃப் சப்ளை அப்படின்னா என்ன சரிங்களா, சப்ளையோட டிட்டர்மினன்ட்ஸ் என்ன, டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை என்ன, இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் சப்ளை வித் அசம்ஷன் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ், அப்புறம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அண்ட் அதோடைய மெஷர்மெண்ட், அப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் சப்ளை வித் எக்ஸாம்பிள்ஸ், இது வந்து 5 மார்க்கில் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெக்சர் 11 பாருங்கள், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சரிங்களா. மார்க்கெட்டோட டெஃபினேஷன், பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்ன, மார்க்கெட்டோட காம்பனன்ட்ஸ் என்ன, மோனோபோலினா என்ன, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, இது வந்து 1 மார்க்கில். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் காம்படிஷன், பர்ஃபெக்ட் விசஸ் இன்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டோட டிஃப்ரென்ஸ், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோடைய ஸ்கோப் இன் அக்ரிகல்ச்சரோடைய. 5 மார்க்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட கிளாசிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள், அப்புறம் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அண்ட் மோனோபோலியோடைய ஃபியூச்சர்ஸ். தென் அப்புறம் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வந்து பெரிஷபிள் குட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ரோல் ஆஃப் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இன் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். 12th லெக்சர் பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் தியரி அண்ட் பாப்புலேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ரெண்ட், கோசி ரெண்ட்டோடைய டெஃபினிஷன், ரியல் வேஜஸ்னால் என்ன சரிங்களா, வேஜஸ் பேமெண்ட்டோடைய மெத்தட்ஸ் என்ன, மால்தூஷியன் தியரி, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் ரெண்ட் வெர்சஸ் குவாசி ரெண்ட், அப்புறம் மணி வேஜ் வெர்சஸ் ரியல் வேஜ், அப்புறம் ரிகார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட், ஆப்டிமம் பாப்புலேஷன் தியரி, அப்புறம் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், இது வந்து 2 மார்க்கில். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ஆஃப் ரெண்ட், அப்புறம் குவாசி ரெண்ட், மால்தூஷியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டிமம் பாப்புலேஷன் தியரி, அப்புறம் ஃபேக்டர்ஸ் ப்ரைஸிங் இன் டிஸ்ட்ரிபியூஷன் தியரி, இது ஒன்று 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெக்சர் 13 வந்து பாருங்கள், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இன்ட்ரெஸ்டோடைய டெஃபினேஷன், பியூர் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ப்ராஃபிட்னா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன, 1 மார்க்கில். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பியூர் வர்சஸ் கிராஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அக்கௌண்டிங் வர்சஸ் எக்கனாமிக் ப்ராஃபிட்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன சரிங்களா, பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய டைப்ஸ் என்ன, இது வந்து 2 மார்க்கில். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம் சரிங்களா. எக்ஸ்பிளைன் தி எக்கனாமிக் ப்ராஃபிட் அண்ட் அதோடைய நேச்சர். தென் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுடைய ஃபார்ம்ஸ் வித் அதோடைய மெரிட்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கேட்கலாம். 14 வந்து நேஷ்னல் இன்கம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. நேஷ்னல் இன்கம்னா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபினா என்ன, ஜிஎன்பின்னா என்ன, ஜிடிபியோட நிறைய சப்டைப்ஸ் இருக்கும், அதை பற்றி கேட்கலாம். சர்க்குலர் ஃப்ளோனா என்ன சரிங்களா.
2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்கமோடைய இம்பார்ட்டன்ஸ், அதோடைய கான்செப்ட், அப்புறம் அதை மெஷர் பண்ணுறது இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் தி நேஷ்னல் இன்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னா என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம். மெஷரிங் தி நேஷ்னல் இன்கம் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து என்னது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 15 வந்து பாருங்கள் மணி அண்டு இன்ஃப்ளேஷன். சரிங்களா, பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, மணினா என்ன, இன்ஃப்ளேஷன் டிப்ளேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, தென் டால்டன்ஸ் ஃபார்முலா ஆஃப் மால் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்னது, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பேட்டர் சிஸ்டத்தோடைய ப்ராப்ளம், மணியோடைய ஃபங்க்ஷன்ஸ், மணியோடைய டைப்ஸ், அப்புறம் இன்ஃப்ளேஷனுடைய காசஸ். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸோடைய மணியோடைய ஃபங்க்ஷன் எவால்யூஷன்ஸ் கேட்கலாம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி மணியோடைய டைப்ஸ் கேட்கலாம். சரிங்களா, இன்ஃப்ளேஷன் அதோடைய காசஸ், எஃபெக்ட்ஸ், கண்ட்ரோல் மெஷர்ஸ் கேட்கலாம் 5 மார்க்கில். அப்புறம் மணி சப்ளை அண்ட் ப்ரைஸ் இண்டெக்ஸை பற்றி கேட்கலாம் 5 மார்க்கில். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16th லெக்சர் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்டு பப்ளிக் ஃபினான்ஸ். அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ்னால் என்ன, பப்ளிக் ரெவன்யூனா என்ன, சரிங்களா, டேக்ஸ்னால் என்ன, ஜிஎஸ்டி என்ன, அதெல்லாம் என்னது 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா, இல்லாட்டி டேக்ஸேஷனுடைய என்ன டேக்ஸோடைய டைப்ஸ் கேட்கலாம். 2 மார்க் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸ்னால் என்ன, சரிங்களா, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டேக்ஸேஷன், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், டைரக்ட் வர்சஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ், அப்புறம் கேனன்ஸ் ஆஃப் டேக்ஸேஷன், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருடைய மீனிங், அப்புறம் அக்ரிகல்ச்சரல் டேக்ஸேஷன். அது வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஃபினான்ஸோடைய சோர்சஸ் என்ன, சரிங்களா, பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கலாம். டேக்ஸஸோடைய டைப்ஸ் வித் எக்ஸாம்பிளோட கேட்கலாம். சரிங்களா, ஜிஎஸ்டி அண்ட் அதோடைய இம்பேக்ட் ஆன் தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி இந்தியன் எக்கனாமி வந்து எனது 5 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 17 எக்கனாமிக் சிஸ்டம் அண்ட் ட்ரேட். சரிங்களா, எக்கனாமிக் சிஸ்டம்னா என்ன, கேபிட்டலிசம், சோசியலிசம்னா என்ன, அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்ன. சரிங்களா, 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு எக்கனாமியோட ஃபியூச்சர்ஸ், கேபிட்டலிசம் சோசியலிசமான டிஃப்ரென்ஸ் என்ன, எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங்னா என்ன, எக்கனாமிக் பிளானிங்கோட எலமெண்ட்ஸ் என்ன. சரிங்களா, இது வந்து 2 மார்க்கில். அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இல்லாட்டி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடோடைய காம்பவுண்ட்ஸ் கேட்கலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் சிஸ்டத்தோடைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட்டான எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குல்ல, கேபிட்டலிஸ்டிக், சோசியலிஸ்டிக், அப்புறம் மிக்ஸ்டு எக்கனாமி, அதோடைய ஃபியூச்சர்ஸ் கேட்கலாம். சரிங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதோடைய காம்பவுண்ட்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். தென் இன்டர்நேஷ்னல் ட்ரேடோடைய ரோல் என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில். சரிங்களா, இதுதான் வந்து பாசிபிள் கொஷின்ஸ். சரிங்களா, இதில் வந்து எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்க கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது, அதுக்கப்புறம் ரிமைனிங் கொஷின்ஸ் பார்த்துக்குங்க. சரிங்களா, இது போக இந்த மாதிரியான ஒரு சில டாபிக்ஸ்லாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி, அப்புறம் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் லா ஆஃப் டிமாண்ட், அப்புறம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அப்புறம் லா ஆஃப் வேரியபிள் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் காஸ்ட் கர்வ், அப்புறம் அக்ரிகல்ச்சரோடைய ரோல் என்ன டெவலப்மெண்ட்டில், லா ஆஃப் சப்ளை, அப்புறம் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி அந்த மார்க்கெட்டோடைய டைப்ஸ், அப்புறம் மால்த்யூஷன் தியரி, நேஷ்னல் இன்கம் மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ், அப்புறம் மணியோடைய ஃபங்க்ஷன், இன்ஃப்ளேஷன், அப்புறம் பப்ளிக் ஃபினான்ஸ், அப்புறம் எக்கனாமிக் சிஸ்டம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த சின்ன சின்ன யூட்டிலிட்டி, வாண்ட், குட்ஸ்லாம் இருக்குல்ல, இன்கம், ப்ராஃபிட், ரெண்ட், இதுக்கான மணி, இதுக்கான டெஃபினேஷன்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. 0.5ல் 1 மார்க்கில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லாஸ், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய கவ்ஸ், அந்த ஒவ்வொரு கவுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன. சரிங்களா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மால்த்யூஷன் தியரி ஆஃப் பாப்புலேஷன், நேஷ்னல் இன்கம், மணியோடைய ஃபங்க்ஷன், டைப்ஸ், அப்புறம் இன்ஃப்ளேஷனுடைய காசஸ், இன்ஃப்ளேஷனுடைய டைப்ஸ், இன்ஃப்ளேஷனுடைய மேனேஜ்மெண்ட். சரிங்களா, அப்புறம் டேக்ஸேஷன், டேக்ஸஸோடைய டைப்ஸ் என்ன, ஜிஎஸ்டிலாம் என்ன. சரிங்களா, இதெல்லாம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஏரியாஸில் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு. சரிங்களா, இந்த கோர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். சரிங்களா, பட் இருந்தாலும் என்னது ரொம்ப இப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இந்த கோர்ஸுக்கான மிட்சம்க்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சீரிஸ் வந்து சண்டே நைட்டு அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்டேட்டடாக இருங்க. தேங்க்யூ.